இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துவா என்றால் என்ன? ஒவ்வொரு மனிதரையும் அல்லாஹ் இடத்துல நேரடியா பேசுறதுதான் துவா. அல்லாஹ் இடத்துல கேட்கக்கூடிய உதவிதான் துவா. நம்முடைய பலவீனத்தை ஒப்புக்கொள்வதும் ஒரு விதமான துவா தான். ஒவ்வொரு முஃமினுக்கும் உயிர் மூச்சாக இருப்பது துவா தான். அல்லாஹ் குரானில் கூறுகிறான், வகால ரப்புக்கும் அதுனு அதஜீப லகும், என்னிடத்துல கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் அளிக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். நம்ம போயிட்டு ஒரு மனிதர்கிட்ட ஒரு உதவி கேட்டா இப்ப செய்யறேன் அப்ப செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம போயிட்டு அல்லாஹ் இடத்துல உதவி கேட்டா கண்டிப்பா அல்லாஹ் அதற்கான பதில தருவான். இன்னொரு குரான் ஆயத்து சூரத்துல் பக்ரால வருது, ஒவ்வொரு மனிதரும் துவா கேட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு அருகில் தான் இருக்கின்றான், அந்த துவாவிற்கு பதில் தருகின்றான். நம் தாய் கூட எவ்வளவு நெருக்கமா இருக்கும், அதை விட நம்ம பல மடங்கு அதிகமா துவா கேட்டோம்னா அல்லாஹ்விடத்துல நெருக்கமாக இருக்கலாம். தொழுகன்றது ஒரு இபாதத் தான், நோன்பு வைக்கிறதும் ஒரு இபாதத் தான், அது போலதான் துவா செய்யறது ஒரு இபாதத் தான். அது பெரிய இபாதத்தாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, துவா உல் இபாதத், துவா வணக்கங்களின் மூளையாகும். 3 விஷயம் அல்லாஹ் சொல்றான் துவா கேட்கறதுக்கு. நம்ம கேட்ட துவா உடனே கபூல் ஆகும். 2வது விஷயம், நம்ம கேட்ட துவா இப்ப கிடைக்கலனாலும் மறுமை நாள்ல நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. இதை விட பல மடங்கு சிறப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். 3வது விஷயம், நம்ம கேட்ட துவா நல்லதா இருந்தா நம்மளுக்கு இப்ப கிடைக்கும். அது நம்மளுக்கு கெட்டதா இருந்தா அல்லாஹ் அதை விட்டு தடுத்து வச்சிருவான். ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு முஃமின்களும் செய்யக்கூடிய துவா வீணாகாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சம்பவத்துல நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட சம்பவம் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம்ல. அந்த சம்பவத்துல அவங்க மீன் வயிற்றுக்குள்ளார இருள்ல தானே இருந்தாங்க. அப்ப அந்த இருள்ல இருக்கும் போது அவங்க லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற திக்ரை தான் சொல்லி கொண்டேதான் இருந்தாங்க. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் அவங்க துவா செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த துவாவை அல்லாஹ் உடனே கபூல் செஞ்சு அந்த துவாக்கான அவங்க துவா செஞ்சதை உடனே அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். அந்த கபூல் செஞ்ச உடனே அவங்க அந்த மீன் வயிற்றுல இருந்து வெளியில வந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய கடல்ல இருந்து அந்த மீன்குள்ளார இருந்து அவங்க வெளியில வந்தது துவா மூலியமா தானே. நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையில இருந்தாலும் நம்ம அதிகமாக துவா செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம். துவா செய்யக்கூடிய அழகான நேரங்கள் என்னன்னா, தஹஜ்ஜுத் உடைய நேரம், அதுக்கப்புறம் நோன்பு வச்ச நிலையில நம்ம துவா கேட்டோம்னா நம்மளோட துவா ஏற்றுக்கப்படும். வெள்ளிக்கிழமை கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கப்படும். பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நடுவுல கேட்கக்கூடிய துவா கண்டிப்பா ஏற்றுக்கப்படும். இன்னும் நம்ம நோன்பு வச்சுட்டு துவா கேட்டோம்னா கண்டிப்பா நம்மளோட துவாவை அல்லாஹ் ஏற்றிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சம்பவம், பத்ரு போர் இருக்குல்ல, அந்த பத்ரு போர் இருக்கும்போது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க 313 பேர் தான். அந்த 313 பேரை வச்சு போர் செய்யலான்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கு எதிரிகள் 1000 பேர் இருந்தாங்களாம். அந்த எதிரிகளை அவங்கள அதை பார்த்து பயந்து ரசூல்லா அதுக்காக துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செஞ்சு சில மலக்குமார்கள்ல பூமிக்கு காமிச்சு அந்த போர்ல இருந்து வெற்றியை கொடுத்தான். இன்னும் நம்ம அவ்வளோ பெரிய போர்ல இருந்து நம்ம துவா கேட்டனால அதுல வெற்றி கிடைச்சிச்சு இல்ல. அதே மாதிரிதான் இன்றைய காலத்துல நம்ம யாருமே துவா செய்யறதே கிடையாது. நம்மளுக்கு ஒரு வேளை பிரச்சனை ஏற்பட்டுச்சா நம்ம நண்பன்கிட்ட போய் சொல்றோம். ஒரு வேளை கஷ்டம் ஏற்பட்டுச்சா நம்ம போன் எடுத்துட்டு ஸ்டேட்டஸ் போடுறது இது போடுறதும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வேளை நம்மளுக்கு கவலை ஏற்பட்டுச்சுன்னா சோசியல் மீடியால வீடியோ பார்க்க மட்டும்தான் செய்யறோம். இன்றைய காலத்துல அல்லாஹ் இடத்துல போயிட்டு துவா செய்யறதே கிடையாது.
துவா செய்யறதுக்கு சில முறைகள்லாம் இருக்கு. அதுல நம்பிக்கையோட நம்ம துவா செய்யணும், பொறுமையோட துவா செய்யணும். ஒரு துவாவை ஒரு தடவை கேட்கக்கூடாது, பல தடவை கேட்டா கண்டிப்பா அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுப்பான். துவா செய்யும் முறை எப்படின்னா, முதல்ல அல்லாஹ்வை புகழணும், பிறகு ரசூலுல்லாவை புகழணும், நமக்கு வேண்டிய துவாவை கேட்டுவிட்டு பிறகு ரசூலுல்லாவை புகழ்ந்துட்டு அல்லாஹ்வை புகழணும். இந்த முறையில நம்ம துவா கேட்டா கண்டிப்பா நம்மளோட துவாவை அல்லாஹ் ஏத்துக்குவான். ஒருவேளை நம்ம வெறும் துவாவை மட்டும் கேட்டா அல்லாஹ்வையோ ரசூலையோ புகழவில்லை என்றால் அல்லாஹ் அந்த துவாவை வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடத்துல வச்சுப்பான். ஒரு தாய் தன் குழந்தை இடத்துல அழுது கேட்டா அந்த குழந்தை கேட்கிற விஷயத்த அந்த தாய் செய்வாள். அது போலதான் அல்லாஹ் இடத்துல நம்ம அழுது கேட்டா கண்டிப்பா அல்லாஹ் நமக்காக செய்வான். அல்லாஹ் 70 தாயோட சிறந்தவனாக இருக்கான், கண்டிப்பா நமக்காக செய்வான். நம்ம அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் துவா தான் பெரிய ஆயுதமாக இருக்கு. துவா செய்தா நம்ம நோய் நம்மளை விட்டு போகும், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நம்மளை விட்டு போகும், நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், குடும்ப கஷ்டம், எந்த கஷ்டம் இருந்தாலும் துவாவின் மூலமாக நம்மளுக்கு சரியாகும் இன்ஷா அல்லாஹ். எனவே நாம் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருப்போம். ஆமீன். வாஹிர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.